Hi students, this is Alex here. இந்த வீடியோல நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் பத்தி படிக்க போறோம். ஒரு காயில் வழியா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது and அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது with respect to time. அப்போ வந்து ஒரு EMF வந்து இன்டியூஸ் ஆகும். அது எங்க இன்டியூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருக்க காயில், அதாவது நெய்பரிங் காயில் இன்டியூஸ் ஆகும். இது பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ ஒரு காயில்ல கரண்ட் சேஞ்ச் நடக்கும்போது EMF வந்து இன்னொரு காயில்ல இன்டியூஸ் ஆகும். அண்ட் இது மாதிரி இன்டியூஸ் ஆகிற EMF பேர் வந்து மியூச்சுவலி இன்டியூஸ்டு EMF. ரெண்டு காயில் கன்சிடர் பண்றோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து காயில் 1. இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1. இது காயில் 2. இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N2. அண்ட் கரண்ட் I1 காயில் 1ல ஃப்ளோ ஆகுது. அதை நம்ம இங்க I1 அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து நம்ம இது மாதிரி வரையணும். ஸோ நான் முதல்ல ஃபீல்டு லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஏரோ மார்க் போடுறேன். ஸோ இது மாதிரி இப்படி வரும். ஸோ நான் ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இன்னொரு செட் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். பட் இது வந்து நெய்பரிங் காயிலோட லிங்க் ஆகும். இது மாதிரி வரும். அண்ட் இதுக்கு சிமெட்ரிக்கலா நம்ம இந்த பக்கமும் வரையணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம். இது எதனால வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் I1 காயில் 1ல ஃப்ளோ ஆகுறதுனால. அண்ட் ஃபர்தரா இன்னும் நிறைய லைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து காயில் 2ஓட லிங்க் ஆகுது. அண்ட் இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து இங்க இருந்து இப்படி வெளியே வரும் இந்த பக்கம். ஸோ இப்படி வெளியே வர்றது இந்த பக்கம் இப்படி டவுன்ல வரும். ஸோ நம்ம ஏரோ மார்க் அப்படி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி டவுன்ல வரும், இப்படி வரும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி டவுன்ல வரும். ஸோ இதுவும் வந்து இப்படி டவுன்ல வரும். அண்ட் இது வந்து இப்படி என்டர் ஆகும் இந்த காயிலுக்குள்ள. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் இப்படி என்டர் ஆகும், இங்க இருக்கிறதெல்லாம் இப்படி வெளியே வரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் லைன் போட்டாச்சு. இப்போ இந்த கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃப்ளக்ஸ் வந்து காயில் 2ஓட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் சேஞ்ச் ஆகும். அதனால இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்டு EMF கிடைக்கும். அதை நம்ம ε2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் இதுல வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இதோட லிங்க் ஆகிறத நம்ம Φ21 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ அதனால இங்க ஒரு இன்டியூஸ்டு EMF வருது. ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இங்க என்ன எடுத்திருக்கோம், N2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாத்தீங்கன்னா N2 into Φ21. பட் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I1. ஏன்னா இந்த கரண்ட் I1 காயில் 1ல ஃப்ளோ ஆகுறதுனால தான் இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்டு EMF வருது. ஸோ இதுல இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இதோட லிங்க் ஆகுது. பட் இதுல N2 டர்ன்ஸ் இருக்கிறனால டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து N2 Φ21. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I1. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்றதுக்காக N2 Φ21 ஈக்குவல் டு M21 I1 அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். இதுல இருக்க M21 அப்படின்றதான் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அண்ட் அதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ இது வந்து டிவைடட் பை I1 அப்படின்னு வரும். ஸோ M2 வந்து N2 Φ21 டிவைடட் பை I1. சப்போஸ் இதுல கரண்ட் I1 ஓட வேல்யூ 1 ஆம்பியர் அப்படின்னா நமக்கு M21 அப்படின்றது N2 Φ21 அப்படின்னு வரும். பட் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி ஒரு இன்டியூஸ்டு EMF எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -d/dt ஆஃப் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இங்க டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து N2 Φ21 இல்லையா? பட் இந்த N2 Φ21 அப்படின்றத நம்ம இதுல இருந்து எடுக்க போறோம். இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்தா
M21 into I1 அப்படின்னு வரும். ஸோ இண்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து மைனஸ் டி பை டிடி ஆஃப் M21 into I1. இந்த M21 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், மைனஸ் சைன் இங்கே இருக்கு. ஸோ DI1 டிவைடட் பை dt அப்படின்னு வரும். சப்போஸ் இதை நம்ம ரீரைட் பண்ணும்போது M21 ஈக்குவல் டு அப்படின்னா மைனஸ் எப்சிலான் 2 டிவைடட் பை DI பை dt அப்படின்னு போடலாம். சப்போஸ் இப்போ இதில் இஃப் DI1 இது DI1 பை dt ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு M21 அப்படின்றதோட வேல்யூ மைனஸ் எப்சிலான் 2 அப்படின்னு வரும். அப்போ இதை வச்சு நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம். இது நத்திங் பட் அப்போசிங் இஎம்எஃப், அதாவது இண்டியூஸ்ட் இந்த காயில் 2 எப்பனா when there is a rate of change of current through coil 1 is 1 ampere per second. So இந்த DI1 by dt அப்படின்றது வந்து rate of change of current through coil 1, அது 1 யூனிட்டா இருக்கும்போது, அதாவது 1 ampere per second இருக்கும்போது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்றது ஈக்குவல் டு தி அப்போசிங் இஎம்எஃப். இதே மாதிரி சிமிலரா நம்ம காயில் 2ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். கரண்ட் I2 இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் வரும், அது வந்து காயில் 1ஓட இதை மாதிரி லிங்க் ஆகும். அண்ட் இது சிமெட்ரிக்கலாக வரையணும். ஸோ இந்த பக்கமும் நம்ம ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இந்த டைரக்ஷனை நம்ம போடணும். இந்த டைரக்ஷன் வந்து இங்கேருந்து வர்றது இப்படி வெளியே வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக இங்கே லைன்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா இதில் ஆரோ வந்து இப்படி வெளியே வரும். அதே மாதிரி இது டவுன்வோர்டில் வரும். இந்த இடத்துல திருப்பியும் டவுன்வோர்டில் இப்படி வந்து இந்த இடத்துல இது இந்த காயில என்டர் ஆகும் இப்படி. ஸோ இந்த இடத்துல டவுன்வோர்ட். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா லூப் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 512 அப்படின்னு எடுக்கணும். அதாவது இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கரண்ட் I2னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் 1. அண்ட் காயில் 1ல வந்து N1 டர்ன்ஸ் இருக்கு. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து N1512. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து N1512. அண்ட் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட் I2 flowing in the coil 2. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோம். அதை நம்ம M12 அப்படின்னு எடுத்துக்கலாம் I2. அண்ட் இதுல இருந்து M12 அப்படின்றது N1512 divided by I2. சப்போஸ் இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோயிங் I2 1 ஆம்பியர் அப்படின்னா இந்த M12 ஓட வேல்யூ N1512 அப்படின்னு வரும். அண்ட் ஃபாரடே லா படி இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து மைனஸ் டி பை டிடி ஆஃப் இங்கே டோட்டல் ஃப்ளக்ஸ் வரணும் N1512 அப்படின்னு வரும். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து இந்த இதில் வர்றது. போன கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காயிலில் போட்டிருப்போம் எப்சிலான் 2. ஸோ இங்கே வந்து எப்சிலான் 1 அப்படி சொல்லி காயில் 1ல போட்டிருக்கோம். அண்ட் இந்த வேல்யூவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்தா N1512 அப்படின்றது M12 into I2. ஸோ நம்ம M12 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா டி பை டிடி ஆஃப் கரண்ட் I2 அப்படின்னு வரும். இது எப்சிலான் 1. ஸோ இதுல இருந்து M12 அப்படின்றது மைனஸ் எப்சிலான் 1 பை டி பை டிடி ஆஃப் I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு given pair of காயிலுக்கு, அதாவது பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் N1 N2 இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம M12 ஓட வேல்யூவும் M21 ஓட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். அதை நம்ம மொத்தமாக
எம் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதோட யூனிட் பத்தி பார்க்கலாம். ஸோ யூனிட் ஆஃப் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். எய்தர் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், N1 512 by I2 இருக்கு, ஆர் நம்ம M21 இங்க எழுதணும் இல்லையா, ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதுல இந்த மூணு குவான்டிட்டி, அதாவது N2 521 அதுக்கப்புறம் I1, பட் இந்த என்டையர் திங்கை நம்ம ஒரே குவான்டிட்டியா டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு எடுப்போம். இதோட வேல்யூ 1 அப்படின்னு எடுக்கிறோம். N2 521 இந்த இடத்துல எழுதலாம். N2 521 ஓட வேல்யூ 1. அதே மாதிரி அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 ஓட வேல்யூ 1 ஆம்பியர். அண்ட் இது வந்து வெபர் டர்ன் அப்படின்னு எடுத்துப்போம். அப்படி இருக்கும்போது M21 ஓட வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஏன்னா அந்த ஃபார்முலால N2 521 டிவைடட் பை I1 இருக்கு இல்லையா, இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 1 வரும். ஸோ 1 ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து said to be 1 ஹென்ரி. சப்போஸ் கரண்ட் வந்து 1 ஆம்பியரா இருக்கணும், அதே மாதிரி யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜா இருக்கணும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தான் N2 521 இன் நெய்பரிங் காயில். அப்போ இதை நம்ம வந்து 1 ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம ஆல்டர்னேட்டிவ்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எதர் இதை யூஸ் பண்ணலாம், ஆர் இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல போட்டிருந்தோம், இங்க இருக்கு இந்த. இப்ப இதுல வந்து இந்த குவான்டிட்டியும் இந்த குவான்டிட்டியும் ஒன்னா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலால சப்போஸ் இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து 1 வோல்ட், அதே மாதிரி dI1 டிவைடட் பை dt இது 1 ஆம்பியர் பர் செகண்ட். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து மைனஸ்ல இருக்கும் இல்லையா, அதனால இதை நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு பிறகு M21 ஓட வேல்யூ 1 அப்படின்னு வரும். ஸோ 1 ஹென்ரி. ஸோ இப்போ நம்ம இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து அகைன் நம்ம வந்து 1 ஹென்ரி அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ நெய்பரிங் காயில் இஸ் 1 ஹென்ரி. எப்போ அப்படின்னா கரண்ட் சேஞ்சிங் ரேட் வந்து 1 ஆம்பியர் செகண்டா இருக்கணும் ஒன் காயில்ல. அது இன்டியூஸ் பண்ற இஎம்எஃப் வந்து 1 வோல்ட்டா இருக்கணும் நெய்பரிங் காயில்ல. அப்படி இருக்கிறத நம்ம வந்து 1 ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரெண்டு விதமா இதை டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து இந்த ஃபார்முலால நம்ம எல்லா குவான்டிட்டியும் 1 அப்படின்னு போட்டோம். N2 521 அதுக்கப்புறம் I1 இதை 1 போட்டது 1 ஹென்ரின்னு வந்துச்சு. இதை ஒன் வேயா டிஃபைன் பண்றது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுல எல்லா குவான்டிட்டியும் 1 அப்படின்னு போடும்போது நமக்கு 1 ஹென்ரி வருது.